வணக்கம் மக்களே, செல்வத்துஜிவிக்கு மனமார்ந்த அன்போட உங்களை நான் வரவேற்கிறேன். ஸோ ஷூட்டிங்லேருந்து வந்து உடனே உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ நிறைய பேர் சாரியில் வீடியோ போடுங்க, சாரியில் லைவ் வாங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ சாரியில் லைவ் வர முடியாது. வந்தோடனே இதெல்லாம் எப்படா கழட்டி தூக்கிடலான்னு நான் இருப்பேன். அப்போயும் பாருங்கள், கையிலலாம் விலையில் இல்லை, எல்லாத்தையும் கழட்டிட்டேன். பட் இதை கழட்ட போகிறதுக்கு முன்னாடி சரி ஓகே, அட்லீஸ்ட் இதையாவது நம்ம நிறைவேற்றலாமே அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுக்கிறேன். தெரியுதா? சரி, ஓகே, பார்த்தாச்சா? ஓகே, நம்ம வந்து இப்போது வாங்க. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் எல்லாம் இது பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் டைம் என்னென்னா மணி 8. தெய்வாதினமாக வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் நேரமாக வந்துட்டோம். ஓகேவா? நேரமாக வந்ததுனால நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். எல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். கழட்டி வச்சுட்டு பாருங்கள், எல்லாம் திங்ஸ் எல்லாம் அதில் பேக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். நேற்று இந்த ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் தான் அடுக்கினேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னா, எடுத்துகிட்டு போனதை திங்க கூட இல்லைங்க. எனக்கு டைம் பத்தலை. இந்த கிழங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் சாப்பிட்றதுக்கு டைமே பத்தலை. கிழங்கு தெரியுதா? சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் பத்தலை. ஸோ அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி தேதி 3, தேதி கிளிக்கல. வீட்டில் இருந்தால் தேதி கிளிப்போம். 3/4/2026. இன்றைக்கி ஃப்ரைடே. வேறு என்ன ஜிவி ஃபுட்டு? மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா, காலையில் நான் வந்து பழையது எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட, நான் வந்து போனஸ் கிச்சனில் தான் வந்து இது பண்ணுறேன்ட்டு. அவங்களோட பேக்கிங் மத்தியானம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை முடிஞ்சால் வீடியோ போடுறேன். இது வந்து நைட்டுக்கு எனக்கு டின்னர் கொடுத்துருக்காங்க. போனஸ் கிச்சன் டயட்டு. ஓகே, ஜீவித்தான் போட்டு பார்சல் போட்டுட்டு, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது ஐ திங்க் மட்டன் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இதை ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் என்ன இருக்குன்னு. தம்பி, இது ஓப்பன் பண்ணி கொடு. அது வரைக்கும் ஓப்பன் பண்ணி கொடுக்கட்டும். ஸோ நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது. தம்பி கடை குடுக்குடுன்னு முடியாத உடனே காலையில் நான் என்ன தெரியுமா சாப்பிட்டேங்க பாருங்கள், 2 வாய் தயிர் சாதம் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டு. அம்மா வந்து பூண்டு ஊறுகாய் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ சாப்பிட்டு எடுத்துகிட்டு போனேன். அவனும் தம்பியும் பழைய சோறு சாப்பிட்டுருக்கான். ஜூஸ் போட்ட மிக்ஸி ஜூஸ் 1 லிட்டர் போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. ஜூஸ் மட்டும் குடித்தேன் நான். பாருங்கள், லெமன் போட்டு குடித்தேன். அதுக்கப்புறம் இப்போ நைட்டு டின்னர் வந்து எனக்கு 7 o'clock ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. நான் தான் வீட்டுக்கு வரேன்றதுனால இது பண்ணிட்டேன். இப்போ தம்பி வந்து நைட்டு எனக்கு நான் பார்த்துக்கிறேன், நான் அவனும் சொன்னேன், உனக்கும் சேர்த்து நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னு. இல்லை எனக்கு வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு சொல்லிட்டான். சரி, பார்க்கலாம் என்ன இருக்குன்றது பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயம் பண்ணுவோம். தம்பி திறக்கிறான். அவனுக்கு வந்து இப்போ உடனே வந்து ரைஸ் வச்சுக்கிட்டான். பாருங்கள், ரைஸ் ஊற வச்சுக்கிட்டான். ஸோ எக் இருக்குது, நேற்று செஞ்ச அந்த குழம்பு இருக்குது. இப்போ நேற்றே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். ஸோ நிறைய மெனு கொடுக்குறாங்க. வந்தோடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட தான் செய்வேன். நான் இனிமேல் ஃபுட்டை பற்றின கவலை இல்லை. பட் மத்தியானம் ஃபுட்டு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. அது ஷார்ட்ஸில் வந்துடும். நல்லா சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் அந்த ஃபுட்டு பிடிக்காது. இது வந்து பாஸ்தா, 2 கப்பில் பாஸ்தா. இது வெள்ளரிக்காய், இது ஃபிஷ்ஷு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து எங்கடா, இதை ஓப்பன் பண்ணி காட்டு. ஐ திங்க் அது வந்து மட்டன் நினைக்கிறேன். கரெக்டாக மட்டன் தானே? மட்டன் தான். ஏன்னா நான் சிக்கன் சாப்பிட மாட்டேனே. மட்டன் தான். ஆமாம் தானே? சாப்பிட்றதுன்னா சாப்பிட்டு. ஸோ அவ்வளோதாங்க. ஜிவி சாப்பிட்டன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் ஆட் பண்ணி போடுறேன். அதில் என்னமோ ஒரு ரைஸு, கொத்தமல்லி ரைஸ் வித்து ப்ரான் சாலட் நல்லா இருந்தது. பட் ரைஸ் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஐயோ, கொடுமையாக நினச்சிட்டேன். 90 டேஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். 2 வேளைக்கு எடுத்திருக்கேன். அதுவும் சென்னையில் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். ஐ மீன் ஷூட்டிங் டேஸில் மட்டும்தான் நான் அதை எடுத்திருக்கேன். மற்ற நாள் நம்ம ஸ்கிப் பண்ணி அதை கொண்டு போய்க்கலாம். ஸோ எனக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தெரிஞ்சுது. ரொம்ப லாங்காக போயிட்டு 10:30 மணிக்கு 10:45 வரத்துக்கு எனக்கு 7 மணிக்கே டிஃபன் வந்துடுது. எந்த டைம் கிடைச்சாலும் சாப்பிட்றலாம் அப்படின்றது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று, டைமே கிடைக்கலனாலும் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்றலாம், அது ஒன்று. ஸோ அதெல்லாம் தான் யோசித்து பார்த்துட்டு மற்றவங்கள குறை சொல்கிறத விட நம்ம திருத்திக்கிறது பெட்டரு அப்படின்ட்டு. எல்லோரும் திட்டாங்க, 5000 2 வேளைக்கா அப்படின்ட்டு. ஸோ வேறு ஆப்ஷன்ஸ் இல்லைங்கிறதுனால எனக்கு இவ்வளோ சீக்கிரமெல்லாம் முடியும்னு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும். மத்தியானமே கொஞ்சம் கீழே கொட்டிட்டேன், தம்பிக்கு தெரியும். சாலட் மட்டும்தான் சாப்பிட்டேன். சார் அட்லீஸ்ட் என்ன நம்மளால் பண்ண முடியல அதை மட்டும் சாப்பிட்றலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கும் ஷூட்டிங் இருக்கும். ஸோ என்னை தேடுற உறவுங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ. ஸோ ஓகே, இன்றைக்கி டே ஐ வில் டன் வித் மை டே.
பாய், லவ் யூ. மருமகள் இப்போ என்னோடய சீக்வன்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது, பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ நாளைக்கும் எனக்கு ஷூட் இருக்குது. தொடர்ந்து ஒரு 9th வரைக்கும் போகும். அதுக்கு மேலே எனக்கு தெரியல. அதில் ஏதாவது இடைப்பட்ட கேப்பில் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வரேன். ஓகே, பாய், லவ் யூ, பாய். வாங்க சாப்பிட்லாம். நல்ல பேக்கிங் கொடுத்துருக்காங்க.